கட்சியும் அழைத்து அங்கு அந்த குழுவிடம் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி ஒவ்வொரு கட்சியும் கோரிக்கை போட்டியிடுகின்ற தொகுதிகளுடைய விவரத்தை கேட்டு அதற்கு பிறகு ஒவ்வொரு கட்சியினுடைய சம்மதம் பெற்று இந்த அறிக்கை உங்கள் கையிலே கொடுக்கப்படுகிறது. இந்த அறிக்கையில் இருக்கின்ற கட்சிகள் அதனுடைய தொகுதிகள் விவரம் நீங்கள் படித்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இதற்கு பிறகு தலைவர் தளபதி அவர்கள் உங்களிடம் பின்னால் இருக்கின்ற திருமண மண்டபத்தில் சந்திக்க இருக்கிறார் என்ற செய்தியும் தெரிவித்துக் கொள்கிறேன். பட்டியல் இருக்கு. விவரத்தை கேட்டு அதற்கு பிறகு ஒவ்வொரு கட்சியினுடைய சம்மதம் பெற்று இந்த அறிக்கை உங்கள் கையிலே கொடுக்கப்படுகிறது. இந்த அறிக்கையில் இருக்கின்ற கட்சிகள் அதனுடைய தொகுதிகள் விவரம் நீங்கள் படித்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இதற்கு பிறகு தலைவர் தளபதி அவர்கள் உங்களிடம் பின்னால் இருக்கின்ற திருமண மண்டபத்தில் சந்திக்க இருக்கிறார் என்ற செய்தியும் தெரிவித்துக் கொள்கிறேன். பட்டியல் இருக்கு. போட்டியிடுகின்ற திமுக கூட்டணி கட்சிகள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளின் பட்டியலை டி.ஆர். பாலு தற்போது செய்தியாளர்கள் சந்திப்பில் வழங்கியிருக்கிறார். இது தொடர்பாக பேசுவதற்காக நியூஸ் 18 செய்தி ஆசிரியர் திரு கார்த்திகை செல்வன் நம்மோடு இணைகிறார். வணக்கம் திரு கார்த்திகை செல்வன். என்னென்ன தொகுதிகள் அப்படிங்கறது நான் சொல்றேன் காயத்ரி. என்னென்ன தொகுதிகள் சொல்றேன். பொன்னேரி தனி தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சிக்கு. அதே போல ஸ்ரீபெரும்புதூர் தனி தொகுதி, சோளிங்கர், உதகமண்டலம், ஈரோடு கிழக்கு, அறந்தாங்கி, கடலூர், மயிலாடுதுறை, காரைக்குடி, சிவகாசி, திருவாடானை, ஸ்ரீவைகுண்டம், நாங்குநேரி, குளச்சல், விளவங்கோடு, கிள்ளியூர், வேளச்சேரி, ஊத்தங்கரை தனி, துறையூர் தனி, மொத்தமா 4 தனி தொகுதிகள் காங்கிரஸ் கட்சிக்கு. 28 தொகுதிகள் காங்கிரஸ் ஒதுக்கப்பட்டதுல காங்கிரஸ் கட்சிக்கான தொகுதிகள் இந்த எண்ணிக்கைகள்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மற்ற கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தளி, திருத்துறைப்பூண்டி, திருவள்ளிபுத்தூர், திருப்பூர் வடக்கு, பவானிசாகர் தனி 3 தனி தொகுதிகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு. 5 தொகுதிகள்ல 3 தனி தொகுதிகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு. அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கீழ்வேளூர், கந்தர்வக்கோட்டை, பத்மநாபபுரம், பழனி, திருவொற்றியூர். கீழ்வேளூரும் கந்தர்வக்கோட்டையும் தனி தொகுதிகள். இதுல 2 ரிசர்வ் தொகுதிகள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்கும் காட்டுமன்னார்குடி, செய்யூர், திருப்போரூர் உள்ளிட்ட தொகுதிகளும் அதுல 2 அவங்களுக்கான தொகுதிகள் வருது. அதே போல அரக்கோணம், திண்டிவனம், பெரியகுளம், கள்ளக்குறிச்சி, பன்ருட்டி. விசிகாவை பொறுத்தவரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2 பொது தொகுதிகள் கொடுப்பதா இருந்தது. அதுல 1 பண்ருட்டி பொது தொகுதியாக இருக்கிறது. அதே போல மற்றொன்று அவர்களுடைய பொது தொகுதி பட்டியலில் வரக்கூடியதுல திருப்போரூரும் இருக்கிறது. ஏற்கனவே திருப்போரூர் அவங்க ஏற்கனவே போட்டியிட்ட தொகுதி. அது தவிர காட்டுமன்னார்குடி, செய்யூர் இவையெல்லாம் தனி தொகுதிகளாக இருக்கிறது. 6 தனி தொகுதிகளுடைய பட்டியல். அதே போல மதிமுகவுக்கான தொகுதிகள்ல மொடக்குறிச்சி, மதுரை தெற்கு, கடையநல்லூர், சீர்காழி தனி. இந்த 4 சின்னங்கள் அவங்க தனி சின்னத்துல போட்டியிடுறதாக ஒரு தொகுதி கேட்டிருந்தாங்க. சீர்காழி தனி தொகுதியில தனி சின்னத்துல மதிமுக போட்டியிடும். மற்ற இடங்கள்ல உதயசூரியன். தேமுதிக பொறுத்த வரைக்கும் விருத்தாச்சலம் அங்கே பிரேமலதா போட்டியிடுவார்னு எதிர்பார்க்கப்படுது. விருதுநகர் ஏற்கனவே அவங்க விருதுநகர் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு தருமபுரி, குடியாத்தம் தனி தொகுதி, சேலம் மேற்கு, போலூர், பல்லாவரம், திருத்தணி, ஓமலூர், மயிலம் இந்த தொகுதியெல்லாம் தேமுதிகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 10 தொகுதியில இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்ல பாபநாசம், வாணியம்பாடி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு. அதே போல மற்ற தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி உதயசூரியன் சின்னத்துல போட்டியிடுது. திருச்செங்கோடு, பொள்ளாச்சி. மனிதநேய மக்கள் கட்சி உதயசூரியன் சின்னத்துல நாகப்பட்டினம், மணப்பாறை. முக்குளத்தூர் புலிப்படை அதுவும் உதயசூரியன் சின்னத்துல போட்டியிடுது. சிவகங்கை. மனிதநேய மக்கள் கட்சி உதயசூரியன் சின்னத்துல சிதம்பரம். SDPI கட்சி உதயசூரியன் சின்னத்துல நன்னிலம். தமிழர் தேசிய கட்சி உதயசூரியன் சின்னத்துல நத்தம்.
இதுதான் தொகுதி உடன்படிக்கை. என்னென்ன தொகுதிகள் அப்படின்னு இருக்கு, எஞ்சி இருக்கக்கூடிய தொகுதிகள் எல்லாம் திமுக நேரடியாக களம் காணும் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். தமிழ் தேசம் கட்சி உதயசூரியன் நத்தம் போட்டியிடுகிறது. காங்கிரஸ் போட்டியிட தொகுதியில நான் மீண்டும் ஒரு முறை கூட சொல்றேன், அதனுடைய சிக்னிபிகன்ஸும் பார்த்திடலாம். காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் பொன்னேரி, திருப்பரம்புதூர், ஊத்தங்கரை, துறையூர் இந்த 4ம் தனி தொகுதிகளா இருக்குது. சோளிங்கர், உதகமண்டலம், ஈரோடு கிழக்கு ஏற்கனவே அவங்க திரு EVK இளங்கோவன் போட்டியிட்டு வென்ற தொகுதி. அதுக்கு பிறகு திமுகவுக்கு இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற தொகுதி, அது மீண்டும் காங்கிரஸுக்கு போயிருக்கிறது. அறந்தாங்கி ட்ரெடிஷனலா காங்கிரசினுடைய தொகுதி, திரு திருநாவுக்கரசனுடைய ரொம்ப ஒரு பலம் வாய்ந்த தொகுதி, தனித்து போட்டியிட்டு வெற்றி பெறக்கூடிய அளவுக்கானது, அதுவும் இருக்கு. கடலூர் ஏற்கனவே அவங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் கடலூர்ல காங்கிரஸ் தான், இப்ப சட்டமன்ற உறுப்பினரும் கடலூர் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மயிலாடுதுறை அதே போல அவங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் மயிலாடுதுறையில, இப்ப சட்டமன்றமும் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. காரைக்குடியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று சிவகங்கைக்குள்ள இருக்குது. திரு சிதம்பரம் சிதம்பரத்தினுடைய தொகுதி, அது காரைக்குடியும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. சிவகாசியும் அதே போல காங்கிரஸ் கட்சிக்கு. திருவாடானை, திருவகையுண்டம், நாங்குநேரி, குளச்சல், வெளவங்கோடு, கிள்ளியூர் ஆக 4 அங்கே அவங்களுக்கான அந்த கன்னியாகுமரி மாவட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய தொகுதியினுடைய எண்ணிக்கை வருது. வேளச்சேரி ஏற்கனவே அவங்க போட்டியிட்டு வென்ற தொகுதி தான், அதனால வேளச்சேரி மீண்டும் அவர்களிடமே இருக்கிறது. ஊத்தங்கரை, துறையூர் இது 2மே தனி தொகுதிகள். இது காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும். அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் தளி, திருத்துறைப்பூண்டி, திருப்பரம்புதூர், திருப்பூர் வடக்கு அப்படின்னு இந்த தொகுதியில் நம்ம பாக்குறோம். எல்லாமே ஒரு நிறைய கணக்குகளோடு வந்திருக்கக்கூடிய தொகுதிகள் பாக்குறோம். நீங்க இப்ப செய்தியாளர்கள்ட்ட கூடுதலான விவரங்களை பெறலாம். நாம மற்ற எண்ணிக்கைகளையும் நான் உங்களுக்கு அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கணக்குகள் அப்படின்னு நம்ம பாத்திரலாம். காயத்ரி, நன்றி திரு கார்த்திகை செல்வன். தொகுதி விவரங்கள் யார் யாருக்கு எவ்வளவு ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறது குறித்த தகவல்களை வழங்கியிருக்கிறார்.